12 ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு பொருத்தமான வேலை வந்து எதுவா இருக்கும்? ஜாதகம் பார்க்காம இந்த ராசிக்கு இந்த வேலை வந்து செட் ஆகும் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம 12 ராசிக்கு பத்தி நீங்க சொல்லுங்க. சரராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ண செட் ஆகாது. ஸ்திர ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ண ஒரு நிதானமாக உட்கார்ந்த இடத்துல இப்போ டெக்ஸ்டைல்ஸு, ஒரு சேரீ ஷாப்பு, ஒரு நாட்டு மருந்து கடை உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய விஷயம் நல்லா இருக்கும். ஒரு ஜாதக ரீதியாக ஜோதிட உலகத்துடைய தொழிலுக்கான அரசன் யாருன்னா சனி பகவான் தான். உங்கள் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி, வியாபாரம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா புதன், சூரியன், யூனிஃபார்ம் போட்ட வேலை அப்படின்னா செவ்வாய், டெக்ஸ்டைல்ஸு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய வேலைகள் அப்படின்னா சுக்கிரன். நம்ம ராசிக்காரர்கள் வந்து நம்ம சொல்ற வேலையை தவிர்த்து இப்ப வேற வேலை தான் பார்த்துருவாங்க. அதுல வந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லைன்னா ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? கண்டிப்பா. தொழிலுக்குன்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். திருக்கொல்லிக்காடு இவங்க ஜாதகத்துல 10ஆம் அதிபதி எங்க இருக்கு, இல்ல சனி எந்த ராசியில இருக்கு, அந்த கிழமையில போயிட்டு காலையில 6 to 7 சனி ஓரை, இல்ல சனிக்கிழமை காலையில 6 to 7. ஏன்னா அக்னீஸ்வரருடைய ஸ்தலம் அது. வரவங்களுக்கு வாழ்த்த மட்டும் தான் சொல்லுவேன், சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்து கூடியது. ஆன்மீக வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர், பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான பல கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு பொருத்தமான வேலை வந்து எதுவா இருக்கும்? ஏன்னா சில பேர் வந்து ஒரு டிகிரி படிப்பாங்க, ஆனா இப்ப வந்து வேற டிகிரியே இல்லாம சில வேலை பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது செட் ஆகுற ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க முதலீடு போட்டாலும் அவங்களுக்கு லாபம் வர மாட்டேங்குது. 2-3 பிசினஸ் பண்ணாலுமே அது க்ளோஸ் பண்ணிட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜாதகம் பார்க்காம இந்த ராசிக்கு இந்த வேலை வந்து செட் ஆகும் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம 12 ராசிக்கு பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதக அமைப்பு படி சொல்லக்கூடியது வந்து துல்லியமானது. எனக்கு ஜாதகம் கிடையாது, வெறும் ராசி பேர் தான் தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுப்படையாக ஒரு 40% இந்த வேலை வந்து அவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை பொறுத்து தான் தொழில் சிறக்குமா, வியாபாரம் சிறக்குமா, இல்ல கூட்டு வியாபாரம் சிறக்குமா, இல்ல உத்தியோகம் போறது தான் பெஸ்டா இருக்குமா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஏன்னா லக்னத்தோட சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 லக்ன தன்மைகள் இருக்கு. சரராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ண செட் ஆகாது. ஸ்திர ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ண ஒரு நிதானமா உட்கார்ந்த இடத்துல இப்போ டெக்ஸ்டைல்ஸு, ஒரு சேரீ ஷாப்பு, ஒரு நாட்டு மருந்து கடை உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய விஷயம் நல்லா இருக்கும். உபயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு ஜாப்ல இருப்பாங்க, சைட்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெட்டை மாட்டு பூட்டின வண்டி மாதிரி இருக்கும். அதே போல ஒரு ஜாதக ரீதியா ஜோதிட உலகத்துடைய தொழிலுக்கான அரசன் யாருன்னா சனி பகவான் தான். உங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி, வியாபாரம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா புதன், சூரியன், யூனிஃபார்ம் போட்ட வேலை அப்படின்னா செவ்வாய், டெக்ஸ்டைல்ஸு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய வேலைகள் அப்படின்னா சுக்கிரன், போதை சார்ந்த விஷயங்கள் ஸ்ப்ரே, சென்ட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் ராகு, நாட்டு மருந்து கடை, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் வந்து கேது. ஸோ இதுதான் வந்து ஜோதிட உலகத்தில் இருக்கக்கூடியது. அப்போ 12 ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்க போது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி வந்து அவங்க ஜாப் தாங்க பெஸ்ட்டு. சொந்த பிஸ்னஸ்னால் ஓவர டென்ஷன் ஆகி ஒரு ஒர்க்கில் இருந்திருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்ட ஜாப்ஸ் அப்படின்னா என்ன, போலீஸு, ஆர்மி, காவல்துறை, செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா சொந்த தொழிலும் தந்தை வழி தொழிலும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே ரிஷபராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டிடக்கலைகள், இன்டீரியல் டிசைன்ஸ் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நகைக்கடைகள் சிறப்பாக இருக்கும். இந்த பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய செட்ஸு, ஆன்டிக் செட்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், வெள்ளி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் மிதுனம் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து முக்கால்வாசி பேச்சால தான் தொழில். அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்த, அதாவது கமிஷன் சார்ந்த, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், ஸ்பீச்சு, டீச்சிங்கு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைடன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் மைண்டில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி. அதே போல் மீடியா வேர்ல்டுக்கும் பெஸ்ட்டு மிதுன ராசி. கடகராசி ஹோட்டல்ஸ் வைக்கிறது, உணவு சார்ந்த விடுதிகள் வைக்கிறது, சமையல் கலையை சொல்லித்தரது, எமோஷ்னல் சார்ந்த சைக்காட்ரிஸ்ட், டாக்டரு,
அந்த மாதிரி மனம் சார்ந்த துறை படிப்பு, அது சார்ந்த துறையில மருத்துவம், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ், அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க வேலைகள், அரசாங்க கான்ட்ராக்ட்ல பண்ணக்கூடிய தொழில்கள். இல்லைங்க எனக்கு அரசாங்கம்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்துலயாவது அவங்களோட ஆஃபீஸ் இருக்கணும். ஒரு கடை இருந்துச்சுன்னா அது பிக்கப் ஆகி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல நிறைய ப்ரொஃபசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சிம்ம ராசியில தான் அதிகமா இருப்பாங்க. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களோட எய்ம் வந்து மொத்தமா வியாபாரம் தான். வியாபாரத்த எடுத்து சம்பாதிக்கிறது தான் இவங்களோட எய்ம். முக்கால்வாசி கலைகள சொல்லிக் குடுப்பாங்க. நாட்டியம், பரதம் இத மாரி விஷயங்களா இருக்கலாம். இசை, சங்கீதம் இது சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். அதேபோல இவங்க வந்து முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இந்த வக்கீல் தொழிலே வித்தியாசமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸ்பீச்சா இருக்கட்டும், வாதாட்டமா இருக்கட்டும், இல்ல விவாகரத்து எப்பேற்பட்ட பெண் கொடுமைகள தீர்த்து குடுக்கக்கூடியது. இந்த மாரி விஷயங்கள். அது சார்ந்த மனநல மருத்துவர் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா செட் ஆகும். துலா ராசி. எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவங்க. இவங்க தான் வந்து லாயர், நீதிபதி, சட்ட ஒழுங்கு, போலீஸ் துறை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மெயினா வந்து சொந்த பிசினஸ். அந்த சொந்த பிசினஸ் சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து அதிகப்படியான லாபங்களையும் சரி, வாடிக்கையாளர கவரக்கூடியவர்கள் இவங்க எல்லாம். விருச்சக ராசி. முக்கால்வாசி இந்த ஸ்பை சார்ந்த வேலைகள், சைக்காட்ரிசம் இது சார்ந்த விஷயங்கள். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மனநல பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் விருச்சக ராசிக்காரர்கள். அதேபோல ஒரு மனோவசியம் சார்ந்த விஷயங்கள், ஹீலிங்ஸ், ரெய்கி இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசி. டிராவலிங்க ரொம்ப விரும்பக்கூடியவங்க. அது சார்ந்த படிப்புகள அதிகமா படிக்கக்கூடியவங்க. இல்லனாலும் நீங்க இப்போ ஒரு தாஜ்மஹாலுக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் கைடன்ஸ் நான் சுத்தி காட்டுறேன் தெளிவ சொல்லி தான் அவங்கலாம் தனுசு ராசி, இல்ல தனுசு லக்னம், இல்ல தனுசுல ஒரு கிரகம் இல்லாம இவங்க செய்ய முடியாது. ஸோ டிராவலிங் சார்ந்த விஷயங்கள். ஒரு தெய்வத்த எப்படி வணங்குறது? ஒரு தெய்வத்த எப்படி சயின்ஸா சொல்றது? அதாவது ஒரே விஷயத்த சயின்ஸாவும் பேசுவாங்க, அஸ்ட்ராலஜியாவும் பேசுவாங்க, லாஜிக்காவும் பேசக்கூடியவர்கள். அதிகப்படியான இந்த மருத்துவம் சார்ந்த இடத்துல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க. மருத்துவ துறைய எடுக்கிறத விட இவங்க அதுல ப்ரொஃபஸரா தான் அதிகமா இருப்பாங்க. நான் போதும் என்னால பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் துறையில ரொம்ப நாலேட்ஜபிள் பெர்சன்ஸா இருப்பாங்க. அதேபோல மகரம். எந்த இடத்துலயும் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. நான் ஒரு கம்பெனியே இருந்தாலும் லேபர்ஸோட போய் வேலை செய்யக்கூடியவங்க. யூனிஃபார்ம் போட்ட வேலை செய்யக்கூடியவங்க. இல்ல நான் படிக்காதது என்னங்கன்னா, ஒரு கம்பெனியோடைய முக்கியமான அத்தாரிட்டில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இயந்திரங்கள வச்சு வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. மெக்கானிக் ஷாப்பு, பைக் ரிப்பேர் பண்றது, பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகர ராசிக்காரங்க. முக்கால்வாசி ஆர்மியில போய் போர்ல போய் நிக்கக்கூடியவங்க எல்லாம் மகர ராசியா தான் இருப்பாங்க. கும்பராசி. கேஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள். அதேபோல பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியவங்க. ஸோ நெறைய விஷயத்துல மனசுல வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் ஏற்பட்டாலும், இவங்க படிச்ச படிப்புக்கு இவங்களுக்கு வந்து வேலை அமையறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து ஒண்ணு அப்பா சம்பந்தப்பட்ட தொழிலோ, இல்லன்னா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களோ, இவங்களா ஒண்ணு எடுத்து பண்ணக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா வாழ்க்கையில சிறு வயதுல நெறைய கஷ்டப்பட்டு, வயதான காலத்துல மத்தியம வயதுல நல்லா செட்டில் ஆகக்கூடியவங்க கும்பராசி. மீனராசி. ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங். ஒரு டியூஷன் சென்டரு, இன்ஸ்டிடியூட் சென்டரு, இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ்க்கு சென்டர்ஸு இந்த மாரி இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடியவங்கள ஏத்தி விடக்கூடிய படிப்பெல்லாம் படிக்கக்கூடியவங்க இவங்க தான். நெறைய சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவங்க, நெறைய ஏமாற்றத்த சந்திச்சவங்க, நெறைய நேரத்துல வாழ்க்கையில பாதி வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த வேலைய எடுத்து பண்ணு, பார்த்துக்கலாம் பின்னாடி சம்பளம் தரேன்." அப்படின்னு சம்பளம் வாங்காம செய்யக்கூடியவர்கள். வருமானத்த ரொம்ப குறியா வச்சு பண்ணாங்கன்னா, அதே போல ஒரே ஒரு வருஷத்துல ஒரு 4 தொழில் எடுத்து பண்ணிருவாங்க. "நான் இது பண்ணி சம்பாதிக்க போறேன்." அது செஞ்சு ஆனா அந்த விஷயத்த கன்டின்யூவே பண்ண மாட்டாங்க. அந்த கேர்லெஸ்னஸும் அது பார்த்துக்கலாம். ஒரு காசு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, மிதமிஞ்சி போகக்கூடியவர்கள். ஆனா, தன்னோட வேலைன்னு ஒரு விஷயத்துல இதுதான் வாழ்க்கை ஆதாரம்னு இறங்கிட்டாங்கன்னா, கட்டுக்கோப்பா பண்ணக்கூடியவங்க. ஓகே மேம். இப்ப 12 ராசிக்குமே வந்து இந்த வேலை வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா நம்ம ராசிக்காரர்கள் வந்து நம்ம சொல்ற வேலைய தவிர்த்து இப்ப வேற வேலை தான் பார்த்துட்டு ஆமா. இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு செட் ஆகாதனால அதனால நெறைய ஒரு மனக்கவலை, துயரத்துல வந்து இருப்பாங்க. அதுல வந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லன்னா ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா மேம்? கண்டிப்பா. தொழிலுக்குன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான். திருக்கொள்ளிக்காடு. அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பொங்கும் சனியாக உட்கார்ந்திருக்காரு. ஸோ அந்த ஆலயத்துக்கு வந்து இவங்க ஜாதகத்துல 10ஆம் அதிபதி எங்க இருக்கு? இல்ல சனி எந்த ராசியில இருக்கு? அந்த கிழமையில போயிட்டு காலையில 6 டூ 7
சனி ஓரை இல்ல சனிக்கிழமை காலையில 6 to ஏன்னா அக்னீஸ்வரருடைய ஸ்தலம் அது. அங்க வந்து சனி பகவான் வந்து தவம் இருந்து தன்னுடைய சாபத்தை நோக்கி கிளியர் பண்ணிக்கிட்டு வரவங்களுக்கு வாழ்த்த மட்டும் தான் சொல்லுவேன், சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடியது. எல்லா நாட்கள்லயும் அக்னீஸ்வரரை திறந்ததுக்கு அப்புறம் தான் சனி பகவானை திறப்பாங்க. இதுல இன்னொரு விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை மட்டும் தான் சனி பகவானை திறந்ததுக்கு அப்புறம் சிவனை திறப்பாங்க. அதான் அந்த கோயிலுடைய ஐதீகம். இங்க உள்ள இன்னொரு பிரம்மாண்டம் வந்து சனிக்கு நேர் எதிர்ல பைரவர் இருப்பார். வர்றவருக்கு நீ நல்லதுதான் சொல்றேன்னு சத்திய சாட்சி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சனி பகவானுடைய குருவே பைரவர் தான். அப்ப குருவுடைய ஆசீர்வாதத்தோட உட்கார்ந்துருக்காரு அங்க. அப்ப சனிக்கிழமையில காலையில 6 to 7 சனி ஓரையில அங்க போய் அந்த அர்ச்சனையோ அந்த அபிஷேகத்தையோ முதல் தரிசனத்தை பார்க்கறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ரிலீஃப் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த 10வது படிச்சிருக்காங்க, இப்ப பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், அடுத்து நான் எந்த குரூப் எடுக்கிறதுன்னு கேட்டு வருவாங்க. ஏன்னா இவங்களோட ஃபியூச்சருக்கு அப்ப நடக்கக்கூடிய தசா புத்திக்கு எந்த கோர்ஸ் எடுத்தா அதே சார்ந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து புதன் தான் வித்யாகாரகன். புதனும் 10ஆம் அதிபதியும் யார் 10 தான் தொழில், 6 தான் உத்தியோகம். அப்ப அந்த ஜாதகத்துல வந்து கேட்பாங்க, இவங்க தொழில் செய்யலாமா உத்தியோகம் செய்யலாமான்னு. அப்ப என்ன அமைப்பு இருக்கோ அதை சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரியான படிப்பை படிக்க வைங்க, இவங்க ஃபியூச்சர்ல இந்த வேலையை செய்வாரு அப்படின்ற கைடன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இன்னைக்கு வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன வேலை வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அது பண்ணிட்டு இல்லாம வேற வேலை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு பரிகாரமும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.